20,000 ரூபாயில இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்மார்ட் போன், ஸ்பெஷலி கேமிங்ல இல்ல கேமரா இருக்கிறதுலயே ஒரு ஆல் ரவுண்ட் ஸ்மார்ட் போன் வேணுமா? ஜஸ்ட் ஸ்பெக் இல்லாம 4 போனையுமே சைடு பை சைடு வச்சு செக் பண்ணிருக்கோம். வீடியோ சாம்பிள், போட்டோ சாம்பிள் ரொம்ப முக்கியம். பார்த்தல் ஆல்மோஸ்ட் டிஸ்ப்ளே சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலுமே எல்லாமே ஒண்ணு கிடையாது. ஏன்னா ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்ப்ளே வரும் அண்ட் மீதி ரெண்டு ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த குவாட் கர்வ் டிஸ்ப்ளேவா வரும். யூடியூப் வீடியோ, மூவிஸ், வெப் சீரிஸ் பாக்குறதுக்கு 4 போனுடைய டிஸ்ப்ளே நல்லா தான் இருக்கு. ஆனா HDRனு வரும்போது ஓப்போல HDRக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த 4 ஸ்மார்ட் போன்ல CMF பிரைட்டா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா iQOOல 5000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா HDRல பிரைட்னஸ் அந்த அளவுக்கு இல்லை. பட் என்னதான் நல்ல வீடியோ இருந்தாலும் ஆடியோல என்ன பண்றது? சோ மெயின் ஆடியோன்னு பார்க்கும்போது ரெண்டு போன்ல நமக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் வருது. ஆனா மீதி ரெண்டு போன்ல நமக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வருது. பட் என்னதான் iQOOல சிங்கிள் ஸ்பீக்கர் இருந்தாலும் சவுண்ட் குவாலிட்டி கேட்கும்போது வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் பேஸுமே நல்லா இருந்தது. எனக்கே சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. செகண்ட் பொசிஷன் பார்க்கும்போது நமக்கு ஓப்போ மற்றும் ரியல்மி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. சவுண்ட் செகண்ட் பொசிஷன்ல அது இருக்குன்னு எடுத்துக்கலாம். கடைசியில இருக்கிறதுலே மோசமா இருக்கிறது CMF தான். அன்பாக்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது. நடுவுல ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அந்த இடத்துல சொதப்ப ஆரம்பிச்சு. இந்த 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல எல்லாருமே இப்ப கேட்கக்கூடிய விஷயம் கேமரா நல்லா இருக்குன்னு. பட் டெஸ்ட் பண்ணாம சொல்ல முடியுமா? சோ இப்போ 4 போனுமே டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோம். அதுல 3 கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த். ஓகேங்களா? ஆனா CMF மட்டும் நமக்கு பிரைமரி 50 மெகாபிக்சல், செகண்டா டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுத்திருக்காங்க 50 மெகாபிக்சல், மூணாவதா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுமே இருக்கு. வா, இவ்வளோ இருக்குது. அப்ப இதுதான் பெஸ்ட் நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் நம்பர் வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. நான் எப்பவும் சொல்றது போல கேமரா சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், அதையும் பார்த்து. இந்த ஃப்ளவர் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரியல்மில அதோடைய கலர் டீடைல்ஸ் எல்லாம் நல்லா ரீட்டைன் ஆயிருக்க மாதிரி தெரியுது. செகண்ட் பொசிஷன்ல ஓப்போ இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல நமக்கு iQOO, கடைசியா தான் CMF இருக்கு. இதுவே இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ், கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரியல்மில ஓரளவுக்கு நல்லாவே கேப்சர் ஆயிருக்கு. செகண்ட் பொசிஷன்ல ஓப்போ இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல iQOO, ஃபோர்த் பொசிஷன்ல தான் இந்த இடத்துல CMF வருது. பட் இதுவே ஃபேஸ் மற்றும் ஸ்கின் டோனை வச்சு பார்க்கும்போது iQOO ரொம்பவே மோசமா ப்ராசஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆனா நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரியல்மி மற்றும் ஓப்போ கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. CMFம் இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல. இதே இந்த போட்டோல பாத்தீங்கன்னா iQOO போட்டோ ரொம்பவே நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்கு. அண்ட் ரியல்மி அவர் கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, அது கொஞ்சம் ஸ்கின் டோன்லாம் டல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கு. பட் ஓப்போ பரவாயில்ல, CMFம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. இதே இந்த போட்டோல பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும் iQOO கொஞ்சம் பெட்டராவே ப்ராசஸ் பண்ணிருக்கு. நல்ல ஹார்ஷான சன்லைட்ல ரியல்மி மற்றும் ஓப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கு. அண்ட் CMF தான் இந்த இடத்துல மூணாவது இடத்துக்கு போகுது. இந்த போட்டோலயுமே வந்து ஓரளவுக்கு ப்ராசஸிங் iQOO கொஞ்சம் பெட்டரா இருக்கு. செகண்ட் ஓப்போ மற்றும் ரியல்மி. அண்ட் CMFமே இங்க வந்து பரவாயில்ல தான். உங்களுக்கு ரியல்மி மற்றும் CMF வந்து பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் வந்து தெரியாது. ஸோ CMF ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் நல்லா பண்ணுது. பட் அது கன்சிஸ்டன்டா இல்லைன்றது தான் பிரச்சனை ஒரு சில இடத்துல. ஸோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன்ல iQOO வந்து மொத்தமா சொதப்பிடுச்சு. போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ரியல்மி ஓப்போல நல்லா வந்து கேப்சர் ஆயிருக்கு. உங்களுக்கு கலர், ஷர்ட்ல கூடிய கலர், ஃபேஸ்ல கூடிய கலர், பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி CMF இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கு. ஸ்கின் டோனா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ப்ராசஸிங்கா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு. ஓப்போது மட்டும் கொஞ்சமா அந்த ஸ்கின் டோன் வந்து yellow tint வந்து தெரியுற மாதிரி இருக்கு. சோ இந்த போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் ஓப்போல ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். அது அப்பச்சர் வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்கு. சோ நம்ம மத்த போன்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 2.8 தான் வந்து அப்பச்சர் வச்சு எடுத்திருக்கோம். சோ கொஞ்சம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய அப்பச்சர் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இன்னுமே நல்ல ப்ராசஸிங் வந்து வரும். சோ நான் ப்ராசஸிங்க பார்க்கல. ஃபேஸ் அந்த டீடைல்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 போன்லயுமே நல்லா தான் இருக்கு. ஓப்போல இந்த இடத்துலயுமே கொஞ்சமா ஸ்கின் டோன் டார்க்கா வந்து தெரியும். பட் நீங்க தனியா பாத்தீங்கன்னா 4மே நல்ல போட்டோ தான். பட் iQOO மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலரை கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி ஷேட்ல இருக்கக்கூடிய அந்த லைட் கலரா வந்து மாத்திடுச்சு. மத்தபடி போட்டோ 4த்துலயுமே நல்லா இருக்கு. செல்ஃபில எல்லா போன்லயுமே 60 மெகாபிக்சல் கேமரா தான் இருக்கு. ஆனா iQOOல மட்டும் நமக்கு 32 மெகாபிக்சல் கேமரா இருக்கு. அது உண்மையாவே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்றதையும் பார்த்தலாம். சோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் 4 போன்லயுமே தெரியலங்க. ஆக்சுவலி தனித்தனியா பார்த்தாவே நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க சேர்த்து வச்சு பார்த்தாலும் எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே வந்து தெரியல. மேபி உங்களுக்கு அந்த ஃபேஸ்ல ஒரு சில பேருக்கு அந்த பாலிஷ் பண்ற மாதிரி இருந்தா பிடிக்கும், கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி. இன்னும் சில பேருக்கு அந்த டீடைல் இருந்தா பிடிக்கும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது 4மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் வந்து தெரியல. சோ அடுத்து வேற ஸ்கின் டோன்ல பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. CMFல அந்த தலைமுடியில வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஒயிட்டா இருக்க மாதிரி தெரியல, எல்லாமே பிளாக்கா வந்து காமிச்சிருக்கு. பட் ஓப்போ ரியல்மில பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஒயிட் ஹேர் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கு. பட் அந்த அளவுக்கு ஒயிட் எல்லாம் கிடையாது. அங்க ப்ராசஸிங் அந்த அளவுக்கு நடந்திருக்கு. iQOOமே இந்த இடத்துல பரவாயில்ல. சோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் பர்டிகுலர்லி வின்னர் அப்படின்றது இப்ப வரைக்கும் சொல்ல முடியல. பட் இந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓப்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, iQOOமே பெட்டரா இருக்கு. ரியல்மில லைட்டா yellow tint வருது,
சிஎம்எஃப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் டோன் வந்து வருது. ப்ராசஸிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. என் ஸ்கின் டோனை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த 4 போட்டோல எது பிடிச்சிருக்குன்றத பாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி, ஓப்போ இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்கு. iQOO கூட பரவாயில்ல. சிஎம்எஃப் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச் அடிச்ச மாதிரி வந்து தெரியுது. கொஞ்சம் ஒயிட் வந்து அதிகமாக எடுத்துட்டு போயிருக்கு. அண்ட் பொக்கே ஷாட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஃபோன்ல 3 ஃபோன் சூப்பராக பண்ணிருக்கு. சிஎம்எஃப்ல மட்டும் அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி அண்ட் iQOO இந்த இடத்துல பெட்டரா இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல ஓப்போ இருக்கு. கிட்டத்தட்ட சிஎம்எஃப் உடைய ப்ராசஸிங்கும் பரவாயில்ல. பேக்ரவுண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிளர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஸ்கின் டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி மற்றும் ஓப்போல நல்லா இருக்கு. செகண்ட் iQOOல பெட்டரா இருக்கு. சிஎம்எஃப் கொஞ்சம் பக்கத்துல 3வது இடத்துல இருக்கு. ரியர் ஃபேசிங் கேமரால வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்டெபிலிட்டியும் பாருங்க. ஆடியோ நல்லா கேக்குதான்னு பாருங்க. பின்னாடி ஒரு ஆட்டோ போகுது. அந்த சவுண்டோட என்னோட நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வருதா? ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரால ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. iQOOல நமக்கு 4K 30 fps வீடியோ சப்போர்ட் இருக்கு. மீதி எல்லாத்துலயுமே 1080p 30 மட்டும் தான். இப்போ நான் நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஆடியோ எப்படி இருக்கு அண்ட் பேக்ரவுண்ட், ஸ்கின் டோன், வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைசிங்லி சிஎம்எஃப் இன்னைக்கு தேதியில பெட்டரா இருக்குங்க. கம்பேரிட்டிவ்லி iQOO செகண்ட் பொசிஷன்ல வந்துருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் செல்ஃபிலையுமே வந்து பாத்தீங்கன்னா சிஎம்எஃப் மற்றும் iQOO தான் இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஸ்கின் டோன்லாம் பாக்குறதுக்கு நீங்க வீடியோ எல்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணுன்ற பட்சத்துல iQOO சிஎம்எஃப் பாக்குறது பெட்டரா இருக்கும். ரியல்மி கொஞ்சம் எல்லோ டென்ட் அடிக்குது. ஓப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 2 ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா iQOO சிஎம்எஃப் வச்சுக்கோங்க வீடியோக்காக. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்னா ஓப்போ, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னா ரியல்மி இன்னைக்கு தேதியில. இப்போ நான் கம்பேர் பண்ண போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கூகுள் டிரைவ்ல போட்டு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மழை காலத்திலேயும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நீங்களும் வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா இந்த போன்ல IP16 இருக்கு. மற்ற போன்ல என்ன IP ரேட்டிங் இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த பட்ஜெட்ல ஸ்மார்ட் போன் வாங்கலாம் நமக்கு ரொம்ப நாள் வரணும் அப்படின்னா அதுல ஸ்டோரேஜ் டைப், RAM டைப்பும் சூப்பரா இருக்கணும். அப்படி என்னடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க 2 பேரும் கரெக்டா இருக்காங்க. தட் இஸ் ஓப்போ அண்ட் ரியல்மில நமக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்கு. LPDDR4 RAM டைப் கொடுக்குறாங்க. பட் இதுவே சிஎம்எஃப் மற்றும் iQOOல பார்க்கும்போது UFS 2.2 ஸ்டோரேஜ் மட்டும் தான் வருது. LPDDR4 RAM டைப் இருக்கு. ஸ்டோரேஜ் டெஸ்ட்ல எந்த போன் எந்த இடத்தை பிடிச்சிருக்குன்னு வந்து பாத்துக்கோங்க. பட் இது ஜஸ்ட் நார்மல் டெஸ்டிங் மட்டும் தான். பிராக்டிகல் யூசேஜ்ல எப்படி மாற போகுதுன்றத பத்தியும் பார்க்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா 4 nm ப்ராசஸர் தான் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. AnTuTu, Geekbench, CPU மற்றும் GPU என்ன ஸ்கோர் வருதுன்னு பாருங்க. சோ AnTuTuல எதிர்பார்த்த மாதிரி தான் சிஎம்எஃப் தான் இருக்கிறதே கம்மியான ஸ்கோர். ரியல்மி தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கோர் வந்திருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த ரியல்மி மற்றும் iQOOல ஒரே ப்ராசஸர் இருந்துச்சு இல்லையா? ஆனா ஸ்டோரேஜ் டைப் ரெண்டுத்துலயும் வேற வேற. ஒண்ணுத்துல 3.1 இன்னொன்னுல 2.2. ஆனா அதோடைய ஸ்கோர்ல பாருங்க பெரிய வித்தியாசமே இல்ல. ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு. சரி, இப்போ இதை பிராக்டிகலி டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? போன்லயே வீடியோ எடிட்டிங் பண்ணி அதுல எக்ஸ்போர்ட் பண்ணா எது வேகமா எக்ஸ்போர்ட் பண்ணுது. இப்போ நீங்க AnTuTu ஸ்கோரை பாத்தீங்க, Geekbench பாத்தீங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு வின் பண்ணுவாங்கன்றது அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? எஸ். இப்போ என்ன பண்றேன் நானு VN எடிட்டர் எடுத்து ஒரே மாதிரி ஃபுட்டேஜ், ஒரே மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4 போன்லயும் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். யாருடா வின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணு அதுவோ இதுவோ வின் பண்ணணும்னு நினைச்சா கடைசியில வின் பண்ணது யார் தெரியுமா? நம்ம சிஎம்எஃப். சரி, இவன் VN கூட ஏதோ பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பான் அப்படின்ற டவுட் எனக்குமே வந்தது. எஸ், உங்களுக்கு வந்துச்சு இல்ல? அதுக்கப்புறம் நாங்க இன்னொரு ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்தோம், இன்ஷாட். அதுல எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தா அதுலயுமே தலைவர் தான் வின் பண்ணாப்ல. இந்த டெஸ்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு பெரிய டவுட் இருந்தது. சரி, இவன் என்னதான் பண்ணாலும் கடைசியில அடோப்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடோப் ரஷ்யுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொன்னோம். அதுலயுமே 4K ஃபுட்டேஜ், மல்டிபிள் லேயர்ஸ் எல்லாமே வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தா வின்னர். அதாவது UFS ஸ்டோரேஜும் பழசு, ப்ராசஸரும் பழசு, ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பிராக்டிகலா இந்த ஆப் டெஸ்டிங்ல மட்டும் பீட் பண்ணிடுச்சு. இப்போ ரியல் டெஸ்டிங்கான கேமிங் பார்க்க வரும். அப்ப கேமிங்ல எது நல்லா இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்கன்னா 4 போன்ல சிஎம்எஃப்ல நமக்கு 120 FPS சப்போர்ட் இருக்கு BGMI. ஆனா ஆவரேஜ் கேமிங் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 93, 94 FPS வரைக்கும் வந்தது 1 ஹவருக்கான கேமிங். ஸோ அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே அந்த புது அப்டேட்க்கு அப்புறமா தான். ஆனா இந்த 2 போன்ல நமக்கு வெறும் 60 FPS கேம் பிளே மட்டும் தான் வரும். ஸோ ஓரளவுக்கு கேம் பிளே பண்ணிக்கலாம். பட் இதை விட சிஎம்எஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் இருக்கிறதுலே உங்களுக்கு அல்டிமேட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ரியல்மில பெட்டரா இருக்குங்க. காரணம் என்னன்னா இருக்கிறது 90 FPS கேமிங் சப்போர்ட் மட்டும் தான். பட் அந்த டச் சாம்பிளிங் ரேட்லாம் இருக்கும்போது நீங்க அதை விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிராக்டிகலா விளையாடும் போது இதுல ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அப்ப பேட்டரியில தான் இங்க பெரிய சண்டையே இருக்கு. ஏன்னா அப்படியே லைனா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஒண்ணுத்துல பாத்தீங்கன்னா 5000 mAh, இன்னொன்னுல 6000 mAh, இன்னொன்னுல நான் என்ன செலக்ட் சொல்லி 7000 mAh கொடுக்குறாங்க. கடைசி
கடைசியில் இருக்கிறதே நான் தாண்டா பாடுறா அப்படின்னு சொல்லி 7300 mAh இருக்கு. கூடவே சப்போர்ட் பண்றதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பாருங்க, அதுல 90 வாட் வேற, மத்ததுல 80 இருக்கு, இன்னொன்னுல வந்து பாத்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் மட்டும் தான். சோ நாங்க டெஸ்ட் பண்ண வரைக்கும் எங்களுக்கு iQOO ஓப்போலயும் பெரிய வித்தியாசம் வந்து தெரியல, ஈக்குவலா இருக்கு. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் iQOO கொஞ்சம் பெட்டரா இருக்கு. Realme நீங்க விளையாடக்கூடிய கேமிங்க்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு பேட்டரி அதுல நல்லாவே இருக்கு. பட் CMFல கேமிங் சப்போர்ட் அளவுக்கு இருந்தாலும் பேட்டரி வெறும் 5000 மட்டும் தான், அதை தெரிஞ்சுக்கோ. UI பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான். பட் எதுல என்ன இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். உங்களுக்கு iQOOல ஃபன்டச் OS, Realmeல Realme UI இருக்கு, ஓப்போல கலர் OS இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபிளேவர்ஸ் தான். ப்ளோடர்ஸ் ஒரு சிலது இருக்கும், நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அண்ட் ஹெவியான கஸ்டமைசேஷன் ஆப்ஷனோட வரும், நிறைய கலர்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு CMF வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கான ஒரு UI, ரொம்ப ஸ்லிம்மான ஒரு UI, கஸ்டமைசேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்காது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக சின்ன சின்ன கஸ்டமைசேஷனோட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதில் அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் என்னன்னா அந்த ஏஐன்னு பார்க்கும்போது இதில் தனியாக ஒரு ஏஐ கீ கொடுத்துருக்காங்களா, அது பெருசாக அந்த அளவுக்கு யூஸ் ஆகலை. பாருங்க, கிளிக் பண்ண இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் கடுப்பாகுது. பேசிக்கான ஏஐஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. பட் ப்ரைவேட்டாக இவங்க நாங்கள் இதை கொடுத்துருக்கோம் அது கொடுத்துருக்கோன்றது பெருசாக யூஸ் இல்லை. உங்களுக்கு ஏஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெரிய பேட்டரியும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஓப்போ K13 இருக்கு. இது நீங்கள் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த செக்மெண்ட் இந்த 4 ஃபோன்ல இது ஒரு ஆல்ரவுண்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் கேமிங் விளையாடணும், பிளஸ் உங்களுக்கு IP60 ரேட்டிங்கும் வேணும், பார்க்கறதுக்கு பின்பக்கமா அந்த மாதிரி ஜெக நைட் டைம்லாம் கொஞ்சம் க்ளோவெல்லாம் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லா டைமும் கிடையாது, அந்த லைட்லாம் பட்டுச்சுன்னா ஓகேங்களா, அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரியல்மியை பார்க்கலாம். இல்லை மெயின் கேமரா நல்லா இருக்கணும், பிளஸ் இருக்கிறதுல பெரிய பேட்டரியா வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க இதை கன்சிடர் பண்ணி பாருங்க. பட் ஓவராலாவே இந்த வீடியோ ஃபுல்லா எதுல என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்க இந்த 20000 பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ற மாதிரி இருந்தா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் உங்ககிட்ட சஜஷன் கேட்டீங்கன்னா, எப்படி நீங்க சூப்பர் டிடிஸ் செம ஷார்ப்பா இருப்பீங்க, இப்போ எந்த போனை சஜஸ்ட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன்.